கர்த்தருடைய இனிதான நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே நம்முடைய காலை தியானத்திற்காக நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதியானது சங்கீத புஸ்தகம் அதனுடைய 13 வசனம். 13ஆம் சங்கீதம் அதனுடைய முதல் வசனம். அதனுடைய முதல் வசனத்திலே முதல் பகுதியிலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம்: கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? இங்கே தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே அவருக்கு வந்த ஒரு கேள்வியை வெளிப்படுத்துகிறதை நாம் இங்கே பார்க்க முடியும். இந்த கேள்வி அவர் எப்பொழுது கேட்டிருப்பார், அல்லது இந்த சங்கீதமானது எப்பொழுது எழுதப்பட்டிருக்கும் என்று வெவ்வேறு கருத்துகள் நமக்கு இருந்தாலும் கூட, வேதத்தின் அடிப்படையில் நாம் சிந்திப்போமானால் இந்த பகுதியிலே நாம் பார்க்கும் பொழுது முதல் 2 வசனங்களிலே எது வரைக்கும் என்கிற வார்த்தை 4 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். அப்படியானால் எவ்வளவு காலம்? அந்த வார்த்தையை வைத்தே நம்மால் அறிந்து கொள்ள முடியும், தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே மிகவும் இக்கட்டான நேரத்திலே தானே இந்த சங்கீதத்தை அவர் எழுதியிருக்க கூடும் என்பதை நாம் இந்த வார்த்தையை வைத்தே அறிந்து கொள்ளலாம். ஆம் பிரியமானவர்களே, ஒரு மனிதனாக பல இக்கட்டுகளை சந்திக்கும் பொழுது, பிரச்சனைகளுக்குள்ளாக கடந்து செல்லும் பொழுது இப்படிப்பட்டதான கேள்வி வருவது இயல்பு. ஆனால் இங்கே தாவீது எதற்காக எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை, எதற்காக என்னை மறந்திருக்கிறீர் என்று அவர் கேட்கவில்லை. அது மாத்திரமல்ல, அந்த வார்த்தை மறந்திருப்பீர் என்கிற வார்த்தையை நாம் சிந்திப்போமானால் அதனுடைய மூல அர்த்தமும் கூட அன்இன்டென்ஷனலி ஃபர்காட்டன், தற்செயலாக தன்னை மறந்து விட்டதாக அவர் எண்ணி தேவனிடத்துல இப்படிப்பட்டதான முறையை வைக்கிறதை நாம் பார்க்க முடியும். உதாரணத்திற்கு, நாமும் கூட நம்முடைய கீயையோ அல்லது நம்முடைய மொபைல் போன் இப்படிப்பட்ட சில பொருட்களை தவறுதலாக தற்செயலாக எங்கேயோ வைத்து விட்டு தேடுவோம் அல்லவா? அப்படிப்பட்ட தற்செயலை அவர் குறித்து அவர் இந்த கேள்வியை அவர் தேவனிடத்திலே வைக்கிறார். இந்த கேள்வியை நம்முடைய மனதிலே வைத்துக்கொண்டு இன்னொரு கேள்விக்கு நேராக உங்களை நான் அழைத்து செல்ல விரும்புகிறேன். அந்த கேள்வியானது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்திலே அந்த கேள்வி இருக்கிறதை நீங்க பார்க்க முடியும். நான் வாசிக்கிறேன்: ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? இந்த கேள்விக்கான பதில் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த கேள்வி ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக தேவனுடைய வார்த்தை அவருக்கு கொடுக்கப்பட்ட பொழுது அவர் கேட்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது, கேள்வியாக இருக்கிறது. அதை தொடர்ந்து பதிலையும் அங்கே அவர் கொடுக்கிறார்: அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. நாம் பிரியமானவர்களே, அவர் ஒருபோதும் நம்மை மறப்பதில்லை. சில நேரங்களிலே இந்த வசனத்தை நான் வாசிக்கும் பொழுதே நமக்கு தெரியும், ஒரு தாய் தன் பிள்ளையை மறப்பது எளிதான ஒரு காரியம் அல்ல, அது இயல்பான ஒரு காரியம் அல்ல, அது கூடாத ஒரு காரியம். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே கூட ஒருவேளை அவர்கள் மறந்தாலும் தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை மறப்பதில்லை. அப்படியானால் தாவீதையும் அவர் மறக்கவில்லை, அவர் மறவாத தேவனாக இருக்கிறார். நம்முடைய வேதத்திலே நான் வாசிக்கும் பொழுது ஒரு சிறப்பான ஒரு உதாரணத்தை நீங்க பார்க்க முடியும். ஆகாரையும் இஸ்மவேலையும் குறித்து நமக்கு நன்கு தெரியும். அங்கே அவருடைய வாழ்க்கையிலே தேவன் அவர்களை நினைத்திருந்ததை மிக தெளிவாக நாம் பார்க்க முடியும். யார் அவர்களை கைவிட்டாலும் அவருடைய இக்கட்டான நேரத்திலே அங்கே தேவன் அவர்களை மறக்கவில்லை என்பதை அந்த சம்பவத்திலே நாம் அறிந்து கொள்ளலாம். அங்கே ஒரு தாயாக தன்னுடைய பிள்ளைக்கு உதவி செய்வதற்கு இயலாத ஒரு நிலைமையிலே அவர் தள்ளப்பட்டார். பிள்ளை சாகிறதை காணுவதற்கு விருப்பமில்லாத நிலைமையிலே தூரத்தில் நின்று அவள் கண்டு கொண்டிருந்தாள். ஆனால் பரலோக தேவன் பரலோகத்திலிருந்து இந்த இருவரையும் நினைவு கூர்ந்தார். குறிப்பாக நாம் வாசிக்கிறோம், குழந்தையின் சத்தத்தை அவர் கேட்டார். குழந்தையின் சத்தத்தை அவர் கேட்டார் என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, தேவன் அவர்களுடைய உள்ளத்திலும் இப்படிப்பட்டதான கேள்வி இருந்திருக்கலாம். தேவன் என்னை மறந்து விட்டாரோ, என்னை இப்பொழுது மறந்து விட்டாரே என்கிற கேள்வி அவர்களுக்கு இருந்திருக்கலாம். ஆனால் அதற்கான பதில் என்ன? தேவன் அவர்களை மறக்கவில்லை. ஆகவே தான் சங்கீதம் 115 அதனுடைய 12வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, அவர் எப்பொழுதும் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் மறந்தார் என்று சொன்னால் ஒன்றை மாத்திரம்தான் அவர் மறப்பார். அப்படியானால் அவருக்கு மறதி இருக்கிறது என்ற அர்த்தம் அல்ல.
அவர் மறக்கக்கூடிய ஒரு காரியம் நம்முடைய பாவங்கள். எபிரேயருக்கு நிருபம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனத்திலே நான் வாசிக்கிறோம். ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். அவர் நினையாமல் இருக்கக்கூடிய ஒரே ஒரு காரியம், நான் அவருக்கு விரோதமாக செய்த பாவங்கள் மாத்திரமே. அவர் அதை தவிர்த்து ஒன்றையும் அவர் மறக்கக்கூடிய தேவன் அல்ல. நினையாமல் இருப்பேன் என்று சொன்னால், நான் அவருக்கு விரோதமாக செய்ததை ஒரு பொருட்படுத்தாமல் அவர் அதை எடுத்துக்கொள்கிறதாக நாம் அங்கே பார்க்க முடியும். அதை தவிர்த்து என்னையும் தாவீதையும் ஆகாரையும் நம்ம எல்லாரையும் அவர் எப்பொழுதும் நினைக்கக்கூடியவராகவே இருக்கிறார். ஆகவே இந்த புதிய நாளை தொடங்கக்கூடிய நானும் நீங்களும் என்னை அவள் மறவாமல் இருக்கிறதுனாலே, நான் இந்த புதிய நாளிலே இந்த நாள் முழுதும் தேவன் எனக்கு செய்த எல்லாவற்றையும் நினைக்க கடன்பட்டு இருக்கிறேன். வேதத்திலே மறவாதே என்கிற வார்த்தை வரும்போதெல்லாம் அந்த மறவாமல் இருக்கக்கூடிய அந்த அழுத்தத்தை எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. தேவனையும் தேவனை சார்ந்த விஷயத்தையும் நாம் எப்பொழுதும் நினைவில் கொண்டு மறவாமல் வாழ வேண்டும் என்பது அவருடைய விருப்பமாக இருக்கிறது. ஆகவே இந்த நாளிலே தேவன் நம்மை மறவாமல் இருக்கிறார். ஆகவே நாமளும் அவரை மறவாமல், என்னை அவர் நினைக்கிற தேவனா இருக்கிறபடினாலே நானும் அவரை நினைத்து இந்த நாள் முழுவதும் ஜீவிக்க தேவன் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக.